எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பாஜக அரசிற்கும் மோடிக்கும் மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னா என்ன? யார் இந்த எப்ஸ்டீன்? ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்றவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர். இவருடைய வேலை என்னவாக இருந்தது அப்படின்னா, இளம் பெண்களை எப்படியாவது நட்பாக்கி அவர்களை அவருடைய அரசியல் நண்பர்களுக்கும் பெரிய தொழிலதிபர்களுக்கும் இரையாக்குவது. இதைத்தான் அவருடைய முழு நேர வேலையாக செய்து கொண்டிருந்தார். இதற்காக 2 தீவுகளை கரிபியன் பக்கத்தில் வாங்கி வச்சிருந்தாரு. அந்த தீவுகளில் ஜேம்ஸ் ஐலாண்ட் என்று சொல்வார்கள். அந்த தீவுகளில் பெரிய பங்களாவை கட்டி அங்கே இந்த களியாட்டங்களை நடத்தி வந்திருக்கிறார்கள். 2008 ஒரு ஃப்ளோரிடா நீதிமன்றம் அவருக்கு 13 மாதங்கள் சிறை தண்டனை கொடுத்தது. என்ன அப்படின்னா, சொலிசிட்டிங் அ மைனர் ஃபார் ப்ராஸ்டிடியூஷன், அதாவது இளம் பெண்ணை, மேஜர் ஆகாத ஒரு மைனர் பெண்ணை ப்ராஸ்டியூஷனுக்காக சொலிசிட் பண்ணுற அந்த வழக்கில் அவர் குற்றம் சுமத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டு 13 மாதங்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார். அவர் ஒரு கன்விக்டட் செக்ஸ் அஃபெண்டர், பீடோஃபைல் என்று சொல்லலாம். இப்படிப்பட்டவர் இந்தியாவில் மட்டுமல்ல, அமெரிக்காவில் ஒரு பெரிய பூகம்பத்தையே கிளப்பியிருக்கிறார். ஏன் அப்படின்னா, டொனால்டு ட்ரம்ப்புக்கும் எப்ஸ்டீனுக்கும் ஒரு நட்பு இருந்திருக்கு. 1980களிலிருந்து 2003-4 வரைக்கும் இந்த நட்பு தொடர்ந்து இருக்கிறது. டொனால்டு ட்ரம்ப் அவருடைய இப்போது இருக்கக்கூடிய மனைவி மெலானியா ட்ரம்ப்பை எப்ஸ்டீன் தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். எப்ஸ்டீனோட ஐலாண்டில் தான் மீட் பண்ணுறாரு அப்படின்றது அமெரிக்க பத்திரிகைகள் தொடர்ந்து எழுதி கொண்டே வருகிறது. ஈலான் மஸ்க் என்ன சொன்னார்னா, டிலீட் பண்ணிட்டார் அந்த ட்வீட்டை. டொனால்டு ட்ரம்ப்புடைய பெயர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்குது, அதனால தான் அவருடைய அந்த ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போடுறாரு. அப்போது ஈலான் மஸ்க்குக்கும் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் சின்ன மனஸ்தாபம். ட்வீட்டை போடுறாரு, ட்வீட்டை போட்டு டிலீட்டும் பண்ணிடுறாரு. ஆனால் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை டொனால்டு ட்ரம்ப் அவர்களே ரிலீஸ் பண்ணுறாரு. 2025 ரிலீஸ் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் எல்லாரும் இதை வெளியே விட்டாக வேண்டும், என்ன இருக்குன்றது தெரியணும் அப்படின்ற அந்த கருத்தின் அடிப்படையில் 2025 எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அப்படின்ற சட்டத்தை கொண்டு டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்து போட்டு இந்த சங்கதிகள் எல்லாமே வெளியில் வருகிறது. டொனால்டு ட்ரம்ப் மட்டுமே முடிவெடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, அவர் இந்த ஃபைல்ஸை வராமலே செய்திருப்பார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள், இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி வேறு வழியே இல்லாமல் டொனால்டு ட்ரம்ப் இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறாரு. இது இல்லாமல் ஒரு பிளாக் புக் அப்படின்றதையும் வச்சுருக்காரு எப்ஸ்டீன். அந்த பிளாக் புக்கில் யாருடைய பேரெல்லாம் இருக்கிறது அப்படின்றத வெளியிடணும் அப்படின்றாங்க. சிலர் இல்லை அப்படி ஒரு பிளாக் புக்கே கிடையாது, எப்ஸ்டீனும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிஸ்லைன் மேக்ஸ்வெல் அப்படின்றவங்க 2 பேரும் சேர்ந்து யாரெல்லாம் அவங்க மீட் பண்ணுறாங்களோ, எந்த அரசியல் தலைவர்களை மீட் பண்ணுறாங்களோ, பெரிய தொழிலதிபர்களை மீட் பண்ணுறாங்களோ, அவங்க பேர், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அந்த புக்கில் வச்சுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் அவருடைய கிளைண்ட் லிஸ்ட் என்று சொல்ல முடியாது. இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஏன் அப்படின்னா, அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியில் வரும்பொழுது வந்திருக்கக்கூடிய புகைப்படங்கள், சிறுமிகள் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், எக்ஸ்ப்ளாய்டட், தே வர் எக்ஸ்ப்ளாய்டட், செக்ஷுவலி எக்ஸ்ப்ளாய்டட் மைனர் கேர்ள்ஸ். 13 வயது, 14 வயது, 15 வயது மைனர் கேர்ள்ஸ் வர் செக்ஷுவலி எக்ஸ்ப்ளாய்டட் பை எப்ஸ்டீன். யாருக்காக? பெரிய அரசியல் தலைவர்களுக்காக. பிரின்ஸ் ஆண்ட்ரியூ, இங்கிலாந்து ராஜ குடும்பத்தை சார்ந்தவர், அவருக்கும் எப்ஸ்டீனுக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மேல கடுமையான விமர்சனங்கள் எழுந்தது. அவர் இப்படி ஒரு மைனர் பெண்ணோடு தொடர்பு வைத்திருந்தார், மைனரோடு தகாத உறவில் இருந்தார்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் வெளியில் வந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட பில் கிளின்டனும் எப்ஸ்டீனும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியில் வந்துச்சு. அவர் எல்லா பெரிய பெரிய தலைவர்களோடு, பெரிய பெரிய அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள், நாட்டோ இராணுவ அதிகாரிகள், பெரிய பிஸ்னஸ் மொகல்ஸ், டெக் பில்லியனர்ஸ் எல்லாரோடவும் தொடர்பில் இருந்திருக்காரு. என்னென்னா, ஃப்ளைட் எடுத்துகிட்டு அவங்க ப்ரைவேட் ஐலாண்டுக்கு போயிடுவாங்க. அந்த ஐலாண்டில் தான் இத்தனை அட்டூழியங்களும் நடந்திருக்கிறது. அந்த புகைப்படங்களை பார்த்தா நம்முடைய அப்படியே மனம் வலிக்கிறது. பல விக்டிம்ஸ் இப்போ வெளியில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 13 வயதில் நான் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டேன், இப்படி என்னை வல்லுறவு செய்தார்கள், என்னை அந்த செக்ஸ் டிராஃபிக் ரிங்லேயே வச்சுருந்தாங்க, மிரட்டி வச்சுருந்தாங்க, ஃபோட்டோஸ் எடுத்தாங்க, இதெல்லாம் இப்படியெல்லாம் சர்வீஸ் பண்ணணும்னு எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, கொஞ்சம் பாடி வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா உடனடியாக வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை சித்திரவதை செய்தார்கள் அப்படின்லாம் பல பாதிக்கப்பட்ட பெண்கள் இப்போது அவர்களுடைய
அந்த கதைகளை வெளியே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த குரூரம் எப்படிப்பட்ட ஒரு குரூரம் அப்படின்றது இப்போ தான் தெரிய வருகிறது. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் 2008 வந்து தண்டிக்கப்படுகிறார். அப்போவே வந்து ஹி இஸ் அ கன்விக்டட் செக்ஸ் அஃபெண்டர். 2019 மீண்டும் கைது செய்யப்படுகிறார். ஜூலை 2019 கைது செய்யப்படுகிறார். ஆகஸ்ட் 2019 நியூயார்க் சிறையில் இருக்கும்பொழுது தூக்கு மாட்டி இறந்து போகிறார் அப்படின்னு சொல்லி நியூயார்க் கரோனர்ஸ் ரிப்போர்ட். பலரும் என்ன சொல்கிறாங்க, இல்லை ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இறந்து போகவில்லை, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் உயிரோடு இருந்தார்னா யாரோடெல்லாம் தொடர்பில் இருந்தார் அப்படின்ற விஷயங்கள் வெளியில் தெரியும். அப்படின்றதுனால பெரிய பணம் படைத்தவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அவரை கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்றாங்க. பட் அன்டில் நவ் இட் இஸ் a suicide. இதில் எங்கிருந்து பாஜகவும் மோடியும் வராங்கன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இப்படிப்பட்ட இந்த கன்விக்டட் செக்ஸ் அஃபெண்டரோடு அனில் அம்பானி தொடர்பில் இருந்திருக்காரு. அனில் அம்பானியை வந்து யாருன்னா எமிரேட்ஸுடைய ராஜ குடும்பத்தை சார்ந்தவர். அனில் அம்பானியை இவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க, ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு. அதிலிருந்து அனில் அம்பானி தொடர்ந்து ஒரு நல்ல டச்சில் இருந்து கொண்டு வருகிறார். 2017 ஐ ஹாவ் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ், இந்தியாவுடைய தலைமை மோடி கிட்ட இருக்கு, நாங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டீவ் பேனனை மீட் பண்ணணும், ஜேர்டு குஷ்னர். 2016 தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்ற பிறகு அப்போ ஜேர்டு குஷ்னர் அவருடைய மருமகன், அவருடைய மகள் டொனால்ட் ட்ரம்ப்புடைய மகள் இவாங்கா ட்ரம்போட ஹஸ்பண்ட் வந்து ஜேர்டு குஷ்னர். அவர் வந்து ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபிகராக இருந்தார். அவரை மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க வைப்பதற்கான ஒரு ஸ்பெஷல் அம்பாசிடராக ட்ரம்ப் நியமித்திருந்தார். ஸோ ட்ரம்ப் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் ஃபிகர், ட்ரம்ப்புக்கு அடுத்து ஒரு பவர்ஃபுல் ஃபிகர் அந்த இதில் அப்படின்னா இவராகத்தான் இருந்திருந்தார். ஸோ அவரோட மீட் பண்ணணும். அதே போல் ஸ்டீவ் பேனன் ஒருத்தர், அவர் வந்து ஒரு ரைட் விங் மேன், பத்திரிகை நடத்தக்கூடியவர், ரைட் விங் ஐடியலாக். அவர் தான் வந்து ட்ரம்ப்பை அந்த மாகா என்று சொல்லக்கூடிய மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்ற அந்த ஒரு இதெல்லாம் காயின் பண்ணவர், ரைட் விங்கை ஃபுல்லாக ட்ரம்ப் பக்கமாக திருப்பியவர் அவர் தான் அப்படின்ற அந்த பெருமைக்குரியவர். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ணுறதுக்கு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கிட்ட எப்படி மீட் பண்ணுறது, ஏற்பாடு பண்ணுங்கள்னு சொல்லி அனில் அம்பானி சொல்கிறார். அதோடு மட்டுமல்ல, திரு அனில் அம்பானி வந்து $65 மில்லியன் கடனுக்கு உள்ளாகிறார். எரிக்சனுக்கு பே பண்ணணும், அவங்களுடைய அந்த டெலிகம்யூனிகேஷன்ஸ் கம்பெனி. பணம் இல்லை, எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கிட்ட கேட்குறாரு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்ன சொல்கிறாரு, பணம்லாம் என்கிட்ட இல்லை, உனக்கு ஐடியா கொடுக்குறேன், நீ வந்து லோன் வாங்கு, லோன் வாங்கி அந்த லோனை எல்லாத்தையும் ஷெல் கம்பெனி ஆரம்பித்து வேறு நாடுகளில் கொண்டு போய் பதுக்கிடு, அப்போ தான் நீ வந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதே காலகட்டங்களில் மறந்து விட வேண்டாம், இந்த ரஃபேல் கான்ட்ராக்ட். இந்தியா வந்து 126 ரஃபேல் விமானங்களை பிரெஞ்சு அரசிடமிருந்து வாங்குகிறது. பிரெஞ்சு அரசிடமிருந்து வாங்கும் பொழுது அந்த ஆஃப்செட் கான்ட்ராக்ட், அதாவது ரஃபேல் விமானங்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகு அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறது, அதை சர்வீஸ் பண்ணுறது ஆஃப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆஃப்செட் கான்ட்ராக்டை வந்து இதற்கு முன்னாடி காங்கிரஸ் அரசு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட் ஒரு அரசு நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஆனால் பாஜக அரசு அதை வந்து அனில் அம்பானியுடைய நிறுவனத்திற்கு கொடுத்தது. அனில் அம்பானிக்கும் ஏர்கிராஃப்ட் அசம்பிளிக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னா, அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்மந்தமோ அதே சம்மந்தம் தான். ஆனாலும் அனில் அம்பானிக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது. அனில் அம்பானி வந்து எப்படின்னா, இந்த பாஜக அரசுக்கு ஒரு கோல்டன் பாய், மோடி அவர்கள்கிட்ட டைரக்டாக பேசக்கூடிய அந்த உரிமையை பெற்றிருக்கக்கூடியவர். ஸோ இந்த அடிப்படையில் இப்படி நடக்குது. எப்ஸ்டீன் என்ன சொன்னாரோ அதைத்தான் அப்படியே அனில் அம்பானி செய்திருக்கிறார். இப்போ 40,000 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கில் அனில் அம்பானியுடைய வழக்கறிஞர் நாங்கள் வந்து இந்தியா விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அனில் அம்பானியுடைய நிறுவனத்தின் ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை. 40,000 கோடி ரூபாய் ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. எப்ஸ்டீன் என்ன ஐடியா கொடுக்குறாரு, கடன் வாங்கி பிஸ்னஸில் பண்ணாத ஷெல் கம்பெனிஸ் ஆரம்பித்து வெளிநாட்டுக்கு அமிச்சிடு. அந்த வழக்கு விசாரணையில் இருக்கிறது. இப்படிப்பட்டவர் பாஜகவுடைய தலைமையிடமும் மோடியிடமும் அவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறார். அதே போல் இன்னொரு கான்ட்ரவர்ஷியல், இது இஸ்ரேலில் போய் பிரதமர் ஹி வில் டான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்ஷியலான இமெயில் வருது. இது குறித்தெல்லாம் பாஜக எந்த விதமான மறுப்பையும் தெரிவிக்கவில்லை. இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, இது எல்லாமே போய் அனில் அம்பானிக்கோ மோடிக்கோ இல்லை இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கோ எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆணித்தரமான ஒரு ரிபட்டலை பாஜக கொடுக்கவே இல்லை. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்க, மறுப்பை தெரிவிக்கிறார்கள், இதெல்லாம் இப்படி கிடையாதுன்னு சொல்லி அப்படியே ஒரு மழுப்பலான ஒரு மறுப்பு. அதோடு இது போயிடுது. என்ன கொடுமை அப்படின்னா, இது குறித்து எந்த விதமான சோஷியல்
சோஷியல் மீடியாவில் தான் பேசுகிறாங்களே தவிர இது குறித்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பத்திரிகைகளிலோ ஊடகங்களிலோ இது குறித்து விவாதமோ இல்லை இது குறித்து தகவல்களோ எதுவுமே வெளியில் வரல. இதையெல்லாம் இப்போ யார் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட்ஸ். அவங்க இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், டிஓஜே என்று சொல்வார்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்ம சிபிஐ மாதிரி அது டிஓஜே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள். அந்த அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லேருந்து இவங்களா சர்ச் பண்ணி யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இதே இதில் எப்படி அனில் அம்பானி, மோடி அவர்களுடைய பெயர் வருகிறதோ அதே போல் ஹரீந்தர் பூரி அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய ஒன்றிய அமைச்சர், அவருடைய பெயரும் அடிபடுகிறது. இவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறார் எப்ஸ்டீனுக்கு. எப்ஸ்டீனுடைய செக்ரட்டரி யாருக்கோ இந்தியாவுக்கு வர வீசா வேணும் அப்படின்னோடனே ஹரீந்தர் பூரிக்கு மெயில் அனுப்புகிறாரு. என்னுடைய செக்ரட்டரி இந்தியாவுக்கு வரணுன்றாங்க, வீசா உடனே ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்றாரு. உடனே அந்த வீசா ஏற்பாடு செய்து கொடுக்கப்படுகிறது. ஹரீந்தர் பூரிக்கும் எப்ஸ்டீனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி மொஹுவா மொய்த்ரா அவர்கள், வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த எம்பி, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி, ஃபயர் பிராண்ட் லீடர், அவங்க ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போடுறாங்க. என்ன சம்பந்தம் சொல்வாரா, விளக்குவாரா ஹரீந்தர் பூரி அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அவருக்கு ஃபோனில் மிரட்டல் வருதான். ஹரீந்தர் பூரியை ஃபோன் பண்ணி மிரட்டுறாராம். எடுக்கலன்னா யூல் ஃபேஸ் கான்சிக்வன்சஸ்ன்றாங்க. அதையும் மஹுவா மொய்த்ரா அவர்கள் அவருடைய ட்விட்டர்லேயே பதிவு செய்திருக்கிறார். இப்படி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. இப்போ அடுத்து இன்னொருத்தர் பேரும் அதில் அடிபடுது. இந்தியன் கன்சுலேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் யஷ்வந்த் அப்படின்ற அதிகாரி இப்போ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக நம்ம டெல்லியில் இருக்கார். அவருடைய பெயரும் அடிபட்டிருக்கு. மோடி அரசுக்கு நெருக்கமானவர்களுடைய பெயரெல்லாம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அரசு இதற்கு எந்த விதமான ஒரு பதிலையும் கொடுக்கவில்லை. இது குறித்து எப்படிப்பட்ட ஒரு விவாதத்தையும் நடத்தலை. பெண் எம்பிக்கள் அவரை தாக்கிடுவார் அப்படின்னு சொல்லி பிரதமர் பேசாமல் போயிட்டாராம் பாராளுமன்றத்தில். இந்த கதைகளை எல்லாம் நம்பும்படியாகவா இருக்கிறது. ஸோ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அது ஒரு 333 கிகாபைட் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ். ஸோ ஒன்று ஒன்றா எல்லாம் இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். இதுலேயும் பல விஷயங்கள் வெளியில் வரும். யாருக்கு தொடர்பு இருந்திருக்கிறது. ஒரே குற்றச்சாட்டு தான். அவர் ஒரு கன்விக்டட் செக்ஸ் அஃபெண்டர். 2008 ஃப்ளாரிடா நீதிமன்றம் அவருக்கு தண்டனை கொடுத்துருக்கு. மைனரை ப்ராஸ்டிடியூஷனுக்கு சொலிசிட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி தண்டனை கொடுத்துருக்கிறது. அப்படிப்பட்டவரோடு ஒரு அரசாங்கம் டைரக்டாக இல்லாமல் ஒரு தேர்ட் பர்சன்ஸ், ஒரு கிரெடிபிலிட்டியே இல்லாத ஆட்களை வைத்துக்கொண்டு எப்படி டிப்ளமசியை நடத்த முடியும்? இது சரியானது தானா என்ற கேள்வி எழுகிறது. கண்டிப்பாக இது சரி கிடையாது. யாருமே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரியான ஒரு ஜனநாயக நாடுனா இப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும் பொழுதே ராஜினாமா செய்திருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் இங்கே பாஜகவிடம் எதிர்பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. திரு ராஜ்தீப் சர்தேசாய் அவர்கள் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்குறார். இதே எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ராகுல் காந்தியுடைய பெயர் வந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் அப்படின்ற அந்த கேள்வியை கேட்குறார். அதோடைய பதில் நமக்கே தெரியும். என்ன செய்திருப்பார்கள், எப்படி தலையில் நின்று டான்ஸ் ஆடிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். இதுதான் பாஜகவுடைய கோர முகம். நன்றி, வணக்கம்.